சைடில் போட்டுக்கிறாரு. இதை பத்திரிகை நிருபர்களெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, என்ன சார் விசேஷம் ஐயா, உங்களுடைய துண்டு மாறி இருக்கு, இந்த முறை ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, அதை ஏன் பெருசு பண்ணுறீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்றாரு. கல்வி சாலைகள் பல கட்டி அறிவு கண்ணை திறந்தது யார்? மதிய உணவு திட்டம் இட்டு ஏழைக்கும் கல்வி தந்தது யார்? உறவுகளை தள்ளி வைத்து ஊர் நலத்தை நினைத்தது யார்? நீர்வளம் காக்க அணை கட்டி உழவு தொழிலை காத்தது யார்? தமிழகத்தில் பல தொழில்கள் செழிப்புடனே வளர்த்தது யார்? அரசியல் உலகில் தனித்து நின்று நேர்மை மலராய் மலர்ந்தது யார்? அவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியானது நம்முடைய தங்கவயல் தலைமை காமராஜ் தேசிய மன்றம் மற்றும் காந்தி காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாக இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக இன்று வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று நமக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக டிவிகே டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கதீர் அவர்களே நம் மன்றத்தின் சார்பாக வந்து இன்று காமராஜருக்கு மாலை அணிவித்து இருக்கிறார். நம்மளோடு வந்து கலந்ததுக்கு நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் தங்கவயலிலே காமராஜருக்காக ஒரு தனி சிறப்பு உண்டு. அது ஏனென்றால் இன்று எல்லாருக்கும் தெரியும், தங்கவயலிலே இந்த பிஎம்எல் தொழிற்சாலை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு காமராஜர் அவர்கள். காமராஜர் என்றாலே அரசியலில் தூய்மை, கரைப்படையாத கரம், இப்படி அவரை சொல்லிக்கொண்டு போனோம் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகும். அவர் செய்த சாதனை ஒன்றொன்றும் பெரும் பெரும் சாதனையாகத்தான் இருக்கிறது. எளிமையிலும் எளிமை. ஒரு முதல்வர் இப்படி இருந்தாரா என்று சொல்வதற்கு கூட நாம்னால முடியாது. அதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகின்றேன். காமராஜர் என்றும் அவருடைய அந்த துண்டை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதில் போட்டிருக்காரு பாருங்க, சிலையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அவர் துண்டு போடுவார். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது, கோட்டைக்கு போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கிறாரு. இதை பத்திரிகை நிருபர்களெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, என்ன சார் விசேஷம் ஐயா, உங்களுடைய துண்டு மாறி இருக்கு, இந்த முறை ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, அதை ஏன் பெருசு பண்ணுறீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்றாரு. இல்லை அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுன்றாங்க. அப்போது சொல்கிறாரு, ஒரு ரீசன் இல்லை, இந்த பக்கம் கிழிஞ்சிட்டு இருக்குது, அதை மறைச்சேன், அவ்வளோதான். அப்படி ஒரு இளமையான, அதாவது எளிமையிலும் எளிமை. அவருக்கு சாகும்போது இருந்தது 3 செட்டு துணி தான் அவருக்கு இருந்தது. முதல்வராக இருந்து 9 வருஷம் முதல்வராக இருந்து இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, காமராஜர் ஆட்சி கொண்டு வரோம், காமராஜரை போல நாங்கள் கவர்மெண்ட்டை நடத்துகிறோன்னு. ஆனால் இது வரைக்கும் யாரும் நடத்தலை. இனிமேல் எப்படி நடத்துகிறாங்கன்றது தான் நம்மளும் பார்த்து நிறுத்துகிறோம். காமராஜர் ஆட்சி வரணும், அதுக்கும் நம்ம எல்லாரும் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. காமராஜர் பெயர் என்றென்றும் நிலைக்கணும்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றன.
எல்லாருக்கும் வந்து காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் 127வது வருஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காமராஜர்ன்றால வந்து இந்தியாவிலேயே வந்து பேர் போன பேர் வந்து காமராஜர்னா கிங் மேக்கர்னு. காமராஜர் வந்து இந்த நாட்டுக்கு இந்த பிரதமர் பாரத நாட்டுக்கு வந்து 3 பிரைம் மினிஸ்டர் கொடுத்த மகாபானவன்னா காமராஜர். அப்படியாப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் சிலையை வந்து இந்த கர்நாடக மாநிலத்திலேயே வந்து தங்கவேலில் தான் காமராஜர் தேசிய மன்றம் வந்து முதல்ல சிலை வச்சது. நம்ம வந்து இன்றைக்கி அரசியல் தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு ஜனங்களை பார்த்து வந்து நாங்கள் காமராஜர் மாதிரி ஆட்சி நடத்துகிறோம், காமராஜர் வந்து ஜனங்களுக்கு செய்கிறோம்னு சொல்கிறாங்க வந்து. ஆனால் யாரும் வந்து அது மாதிரி நடந்தது இல்லை. ஆனால் சேர்ந்தால் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 126 வருஷம் நாங்கள் வந்துட்டு காமராஜர் தேசிய மன்றம், காந்தி காமராஜர் தேசிய மன்றம் வந்து ஆனந்தகிருஷ்ணன் தலைமையில் நான் 2 பேரும் சேர்ந்துட்டு எல்லாம் நம்ம எல்லாம் அங்கத்தில் எல்லாம் திருமுருகன் கருணாகர் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு வருஷம் நாங்கள் வந்து காமராஜர் பர்த்டே வந்து கொண்டாடுறோம் வந்து. அதே போல் தங்கவயலுக்கு வந்து பாரத பிஜேபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த காலத்தில் இந்திரா காந்தி கிட்ட ஃபைட் பண்ணி எல்லாம் 80% ஆஃப் தமிழர்ஸ் இருக்காங்க கேஜிஎஃப் தங்கவயலில். விமல் ஃபேக்ட்ரி சென்னைக்கு போக வேண்டியது. கேஜிஎஃப் கொடுத்த மகாபான்பானா காமராஜர் வந்து. இன்றைக்கி இந்த கேஜிஎஃப் இவ்வளோ டெவலப் ஆகிட்டு இன்னும் டெவலப் ஆகுது. அதை காரணம் என்னென்றா நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நாங்கள் வந்து அவர் உயிரோடு வந்தப்போ டைரெக்டாக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாத ஆளுங்க நாங்கள் காமராஜர் மன்றத்துக்காரங்க வந்து இந்த சிலையை இங்கே வைக்கிறதுக்கு நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ள நிறைய வேலை செய்தாங்க வந்து. இந்த சிலையை எடுத்து போக சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு நானும் ஆனந்த கேஸ்னா இன்னும் எல்லாம் சேர்ந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் ஆர்டர் பிரகாரம் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் வந்துட்டு. ஆனால் எல்லாட்டியும் எங்கள் ரொம்ப பேர் இருந்தாங்க சத்திரவாய்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க சிலையை வந்துட்டு. அப்படிப்பட்ட சேர்ந்த விழாக்கு நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த விழா சொல்லிக் கொடுத்ததுக்கு நடத்தி கொடுத்ததுக்கு மன்ற சார்பாக நன்றி வணக்கம். அடுத்தபடியாக சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் தலைவர் அவர்களை ஒரு 2 நிமிடம் பேசும்படி கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலான வருஷம். ஐயா காமராஜரோட 124வது வருஷம் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இது ஏன் ஸ்பெஷல்னு சொன்னால் தாபக தலைவர் சி ஜோசப் விஜய் அவர் இன்னைக்கு சிஎம் ஆகிருக்காரு தமிழ்நாட்டில். அது அவர் கொள்கை தலைவரில் காமராஜர் ஐயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அது எல்லாருக்கும் நன்றி அது சொல்லிக்கிறேன். இந்த கோலார் தங்கவயலில் தாவேக்காவோட சப்போர்ட் என்றைக்கும் இருக்கும். நான் கூட இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ தமிழக முதல்வர் எடுத்து நான் சொல்லி இன்னொன்று நடத்தணும்னா பெரியவங்கெல்லாம் சொன்னாக்கா அதை எடுத்து நடத்துகிறேன். அது கூட நான் எப்பவுமே இருப்பேன். எங்கள் மன்ற சார்பாக இருப்பாங்க. ரொம்ப நன்றி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது ஆண்டு பிறந்த நாளை காமராஜர் தேசிய மன்றமும் தலைமை காமராஜர் தேசிய மன்றமும் நாம் எல்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக நடத்திருக்கின்றோம். இந்த காமராஜர் தேசிய மன்றம் தலைமை காமராஜர் தேசிய மன்றம் அண்ணன் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் எங்களை வழிநடத்தி வாரம் 25 ஆண்டுகள் யாரும் எந்த தொண்டர்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை தங்கவயலில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பெரியவர் கண்ணன் அண்ணன் அவர்களே, பாபு அவர்களே, நம் திருமுருகன் அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, செங்குட்டவன் அவர்களே, ஆர்வி பாபு அவர்களே, கர்ணா அவர்களே, எல்லோரையும் நேரத்தில் கதிர் அவர்களே, தாவாக்காவுடைய தலைவர் மாவட்ட தலைவராக இருக்கின்ற கதிர் அவர்களே, உங்கள் எல்லோரையும் கால நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காமராஜரை பற்றி ஓரிரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். காமராஜர் என்றால் எளிமையானவர், காமராஜர் என்றால் தூய்மையானவர், அதைவிட காமராஜர் என்றால் வலிமைக்கவர், ஆளுமை கொண்டவர். இதற்கு பிறகு அரசியலில் யார் வந்தாலும் சரி, இதற்கு முன்னர் இருந்தாலும் சரி, ஆளுமை கொண்ட ஒரே ஒரு தலைவர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் சேரும். காரணம் என்னென்றால் மக்களால் அழைக்கப்பட்டவர். யாரே பங்காளன், கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேல் என்று அழைத்தார்கள். உண்மையிலே அவர் ஏழை பங்காளன் தான்.
ஏனென்றால் அவர் இறக்கின்ற போது அவர் இழந்து என்று ஒரு சில்பரம் 110 ரூபாய் இருந்தது. ஆனால் ஒரு முறை அவனுடைய உதவியாளர் பைரவன் சொல்லுகின்றார், ஐயா நம்ம ரேஷன் அரிசி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ரொம்ப வாசனை வருது, அரிசியை மாற்றலாமா, வேற அரிசி வாங்கலாமான்னு சொல்றார். அதுக்கு தலைவன் யாரே பங்காளன் தலைவன் பெருந்தலைவர் சொல்லுகின்றார், மக்கள் எல்லாம் எதை சாப்பிடுகிறார்கள், அதே ரேஷன் அரிசி தானே, நாமும் அதை சாப்பிடுறோம், வாசனை வந்தால் ஒரு சொட்டு நெய்யை ஊற்றி கொண்டு சாப்பிடலாம் என்று ஒரு தலைவன் ஒரு பிரதமர் மந்திரி ஆக இதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் சொல்கிறார் என்றால் அது ஒரு ஏழை பங்காளன், படிக்காத மேலே என்று சொல்வார்கள். உண்மையிலே படிக்காத மேலேத்தான். ஏனென்றால் ஆளுமை கொண்டவர். எப்படி என்று சொன்னால் ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற போது எதையும் இல்லாமல் அவருடைய முதல்வருக்கு தகுந்த ஆளுமையை உடனே அறிவிப்பார். ஒரு முறை அவர் மதுரை மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது அப்போது இந்த ரோடு இந்த பாலம் எங்களுக்கு பாலம் அமைக்க வேண்டும் சொல்லுகின்ற போது அவருடைய மேலாளர் பொறியாளர் கேட்கிறார்கள், இந்த பாலத்தை அமைக்க வேண்டும். அப்படி சொல்லுகிறார் பொறியாளர், அமைக்க முடியாது, ஏனென்றால் அது ஒரு வேற உடைய மாவட்டத்தை சேர்ந்தது, இதை வேற தாலுக்கா சேர்ந்தது, எப்படி அமைக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். அந்த கல்லை தூக்கி அந்த பக்கம் போடுறா. அது இவங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு நிபுணர்களுக்கு புரியவில்லை. கழுத்துக்கு அப்படி என்று போட்டு சொல்கிறார் என்றால் அப்படி சொல்கிறார். அந்த ஒரு எல்லை கழுத்துக்கு அந்த பக்கம் போட்டால் அதனுடைய பகுதி இதில் சேருகிறது, அப்போ பாலம் போடு என்று உடனே கையெழுத்து ஆளுமை கொண்ட ஒரு தலைவனார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். பெருந்தலைவர் என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு முறை மதுரையிலே மகாநாடு நடத்தி கொண்டிருக்கும் போது அப்போது பெருந்தலைவர் காமராஜர் பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பெருந்தலைவர் எதையும் புகழ விரும்ப மாட்டார். காரணம் என்னவென்றால் பக்கத்தில் அப்ப சொல்லிக்கிறார், ஐயா என்னை பத்தி ஏன் பேசுற, நான் தான் கல்யாணம் ஆகாது இருக்கிறேன் இல்லையா, பிரம்மச்சாரி இருக்கிறேன், இந்த கக்கன்னு பாரு புள்ள குட்டி ஓடி இருக்கிறான், அவனை பத்தி பேசு. புள்ள குட்டி இருந்தோம் பிழை இல்லாமல் தவற இல்லாமல் நேர்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், நேர்மையாக இருக்கின்றார், அவரை பத்தி பேசு என்று தன் கீழே அவரை பற்றி உயர்ந்து பேசிக்கொண்ட ஒரு தகுதி ஒரு பேச்சாளர் யார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் சேரும். அதனால் தான் அவரை பெருந்தலைவர் என்று சொல்லுகிறோம். அவர் எந்த விருதையும் விரும்ப மாட்டார், எந்த ஒரு விருதை விரும்ப மாட்டார். ஒரு முறை குஜராத்திலே ராஜஸ்தான் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள். அந்த பட்டத்தை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மகான் என்று சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலே நம்முடைய கல்வி உலகத்திலே அவதரித்த ஒரு மகான்களில் அரசியலில் யார் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் சேரும். ஏனென்றால் அவர் மகான்கள் எல்லாம் ஆன்மீகத்தையும் புலனடக்கம் செய்வார்கள். ஆனால் புலனடக்கத்தை செய்து அரசியலை நேர்மையாக நடத்துகின்ற ஒரு தலைவர் யார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். அதனால் தான் அவரை மகான் என்று சொல்கிறோம். கல்யாணம் செய்யாமல் தன்னுடைய எல்லா விட்டு துறந்து ஆசை பாசெல்லாம் விட்டு துறந்து எளிமை, அவருக்கு வாரத்துக்கு ஒரு முட்டை, அதுதான் அவருக்கு பெரிய விருந்து. அந்த சுவை அடைக்க ஒரு தலைவன் யார் என்றால் அவரை மகான் என்று சொல்வது தவறில்லை. நாங்கள் தலைமை கழகத்தின் சார்பாக மற்ற சார்பாக அவர் ஒரு மகான் கல்வி உலக மகான் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவர்களை நடத்தி கொண்டிருக்கிற செயல் வீரர்கள், நான் மதிக்கின்ற தலைவர்கள், மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி, ஐயா அனந்த கிருஷ்ணன், இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காந்தி காமராஜர் சிலைகளுக்கு தொடர்ந்து 26 ஆண்டுகளாக மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் காமராஜர் போன்று தேசபக்தி உள்ளவர்கள். காமராஜர் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் தசரதன் அவர்களும் அவருடைய வறுமை இளமை காலங்களை பற்றி சொன்னார்கள். இந்த மண் தங்க மண். தேச தந்தை என்று சொல்லுகிற மகாத்மா காந்தி, சட்டப்பிதா என்று சொல்கிற அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், பண்டிதர் நேரு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இந்திரா காந்தி அம்மையார், இப்படி பல பேர் இந்த மண்ணில் கால் பதித்த பூமியில் பெருந்தலைவர் காமராஜரை அழைத்து வந்து இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தியவர்களும் இவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வர் பதவியை வகித்தவர். அவர் பதவியேற்ற பிறகு தனது சகோதரியை விருதுநகரில் வசிப்பவரை சந்திக்க செல்கிறார். அங்கு சென்ற போது அவர் வீட்டு வாசலில் குழாய் பைப்பு செல்கிறது. இது எதற்காக என்று கேட்டார். நீங்களோ
முதல்வர் உங்களுடைய சகோதரி வீட்டுக்கு பொது குழாயிலிருந்து தண்ணி எப்படி பிடிப்பது, அதனால ஒரு இணைப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அங்க இருக்கிற பொதுப்பணித்துறை அதிகாரி சொல்றாரு. அதை முதல்ல எடு, மற்றது அப்புறம் பேசலான்றாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் அவர் உள்ள சகோதரி வீட்டுக்கு குழாய் இணைப்பு கொடுத்ததே துண்டித்தவர், மிக எளிமையானவர். தனது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுயநலத்துக்காக அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதே இல்லை என்பது வரலாறு. ஆனால் அவர் வறுமை ஏழ்மை என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்றைய அரசியலில் கோடீஸ்வராக இருந்தால் மட்டுமே அவன் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. யாராக இருந்தாலும் சரி, இங்கு நான் அரசியல் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஏனால் அரசியலில் கிங் மேக்கராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். எனவே காலம் மாறிவிட்டது. மறுபடியும் காமராஜர் காலம் எப்போது உதயமாகுமோ, இந்த காமராஜர் சிலை பஸ் நிலையத்தில் மத்தியில் இருந்ததை விரிவாக்கின்ற பேரில் அகற்றப்பட்டது. அந்த காலகட்டத்திலே இதே பஸ் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்று போராடி சிறை செல்லவும் தயாராக இருந்தவர்கள் தான் இந்த மரியாதைக்குரிய அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்றால் அதுவும் பொய் இல்லை. இந்த பஸ் நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தார்கள். அதுவும் சும்மா வைக்கல, நகராட்சியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வச்சது. ஆனால் ஒரு சில காட்டு கூச்சலுக்கு ஒரு தேசிய தலைவர் பெயரை அழைத்த பாவம் நம்ம விட்டு போகவே போகாது. அப்போதும் கூட இந்த மாவீரர்கள் திருச்சோடு நின்றார்கள். இப்படி காமராஜருக்கும் இந்த தங்கவயலுக்கும் நெருக்கமான உறவு அன்று தொட்டு இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது, மாற்றமில்லை. கர்ம வீரர் காமராஜர் புண்ணியத்தில் கிடைத்ததுதான் பெம்மல் தொழிற்சாலை என்பதை வணக்கத்துக்குரிய ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் 28 ஆண்டுகள் எம்பியா இருந்த KH முனியப்பா ஒரு முறை கூட இந்த பெம்மல் வந்தது காமராஜர் தான் என்று சொல்லவே இல்லை. இது ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நன்றி கட்ட துரோகிகள் இன்றைக்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் என்ற புண்ணியவான் இருந்ததால் தான் 1964 அந்த பெம்மல் தொழிற்சாலை உருவானது. இது மாற்ற முடியாது. இது வரலாறு தெரிந்தவர்களுக்கு உண்மை தெரியும். இப்போது கூட பேசுகிறவர்கள் காமராஜர் மறந்துவிட்டு தான் பேசுகிறார்கள். தங்கவயலில் காமராஜர் வரலாறு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மண் உள்ளளவும் தேசிய நீரோட்டம் உள்ள தலைவர்கள் உள்ளளவும் காமராஜர் பெயர் நீடித்து புகழோடு வாழும். வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய துடிப்புள்ள இளைஞர் காங்கிரஸில் செயல் வீரராக இருந்த சாமா பாபுவை நான் பார்க்கிறேன். அவர் இருந்த காலம் அது காங்கிரசுக்கு பொற்காலம். இன்றைக்கு இத்தகைய செயல் வீரர்கள் காங்கிரஸில் இல்லை என்பது மிக வருத்தப்படத்தக்கதாக இருக்கிறது. நான் காங்கிரஸ் கிடையாது, இருந்தாலும் உண்மைகளை சொல்வதில் பின்வாங்குவதில்லை. அதே போல துடிப்புள்ள இளைஞர், அரசியல் ரீதியாக பல முகாம்களில் பல பேர் இருக்கலாம். அருமை தம்பி கதிர் அவர்கள் தாவேகா என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு முன்னாலே இங்கே விஜய் ரசிகர் மன்றத்தை தொடங்கியவர். இன்று வரை துளி கூட பின்வாங்காமல் அந்த இயக்கத்திலே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் செல்வாக்கு உள்ள இயக்கத்தில் இன்று இருந்தாலும் அவர் நம்மை போல் துடிப்புள்ள தமிழர் என்பதால் அவரையும் வாழ்த்தி வரவேற்பதுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேச அனுமதியை பெற்று நான் பேசுகிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காலத்தில் கல்வி அறிவு, இன்று கல்வி அறிவு தினம்தான், கல்வி அறிவை அதிகப்படுத்தினால் அனைவரும் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற பள்ளிக்கூடங்களை திறந்து அந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வருவதற்காக மத்திய சத்துணவு என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகத்தான திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதிலும் அவர் மறைந்த பிறகு அவர் பாக்கெட்டிலே 3 ரூபாய் 4 ரூபாய் அவர் 2-3 ஷர்ட் தான் வச்சிருந்தார், லுங்கி வச்சிருந்தார். அந்த அளவிற்கு எளிமை, நேர்மை, உண்மை என்பதை அவர் வாழ்வில் கடைபிடித்தார். எதிரிகள் கூட அவரை நண்பராக
பாவித்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக செய்து வந்து இன்றும் கூட தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றும் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக தாவேகா கட்சியில் ஆரம்ப கூட்டங்களில் கூட கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் படத்தை வைத்திருந்தார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அந்த கட்சியின் வழியாக வந்திருக்கக்கூடிய கதிர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதே போன்று மற்ற ஏனையவர்களும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்வு, பதவியில் உயர்ந்தாலும் கூட அவர் பணத்தில் உயரவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்பளி. கர்ம வீரர் காமராஜர் தேசிய மன்றத்தின் சார்பில் கர்ம வீரரின் 120வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த காலத்தில் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கர்ம வீரர் கல்வி கண் திறந்தவர் என்று உலக மக்களால் போற்றக்கூடிய ஒரு பெருந்தலைவர். அவர் வாழ்ந்த காலம், தமிழகத்தில் ஆட்சி செய்த காலம் பொற்காலமாகவே திகழ்ந்தது. கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இன்று கோடிக்கணக்கான தமிழர்களை உலகளவில் கல்வியாளராக உருவாக்கியிருக்கிறது. அப்படி பேரோடு புகழோடு வாழ்ந்து மறைந்து இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்ம வீரரை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டிய காலம் இது. காமராஜர் போன்ற ஒரு தலைவர்கள் மீண்டும் இந்த சமூகத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால்தான் அந்த சமூகம் மென்மேலும் மேன்மடைய ஒரு வழியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, கர்ம வீரரின் பிறந்த நாளை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த போது கல்வி நாளாக அறிவிக்கப்பட்டது. அந்த கல்வி நாள் அறிவிக்கப்பட்டு பள்ளி சிறுவர்களுக்கு காலை உணவு திட்டம், பகல் உணவு திட்டம் என்று பல்வேறு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. காமராஜருக்கு அதிக அளவு பெருமை சேர்த்த வரலாறு மறைந்த கலைஞர் அவர்களுக்கும் முன்னாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு. தொடர்ந்து நாம் அனைவரும் காமராஜருடைய புகழை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று நன்றி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜருடைய ஒட்டி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை இந்த தங்கவயலில் இப்பேற்பட்ட நிகழ்ச்சி வந்துட்டு நடக்குதுனாக்கா முக்கியமாக அருமை சகோதரர் ஆனந்தகிருஷ்ணன் அவருடைய சார்ந்தவர்களுக்கு தான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்கிறேன். காரணம், எல்லாரும் பேசிட்டாங்க, கல்வி கடவுள்னு சொல்கிறாங்க, கல்வி தான் முக்கியம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஒரு வாட்டி வந்து டொனேஷன் வந்து கோவிலுக்கு எழுதி வந்திருக்காங்க, எனக்கு நான் கோவில் கட்டணும், டொனேஷன் கொடுன்னு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்துட்டு கோவில் கட்டுறதோட ஒரு ஸ்கூலில் கட்டுங்க, அதில் வந்து எத்தனையோ பேர் உருவாக்கலான்னு அப்படி சொல்லிக்கிறார். ஏன்னா அவர் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லாமே அழிஞ்சு போடும், பதவி பட்டம் எல்லாமே அழிஞ்சு போடும். அந்த கல்வின்றது வந்து எப்போவுமே நிலச்சின்னு இருக்கும். அந்த கல்வி இந்த ஆண்டு இனிமைப்படுத்துது. அதோட இன்னொரு ஒரு கோரிக்கை, இந்த பிம்மையில் வந்து எப்போவுமே கர்ம வீரர் காமராஜர் தான் செய்தாருன்னு அதுக்கு ஒரு நினைவு சின்னமாக அடுத்த ஆண்டு 125ஆம் ஆண்டில் அங்கே வந்து சிலை அமைக்கணும், அங்கே நினைவு சின்னம் வைக்கணும்னு இந்த சங்கத்து மூலமாக நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் நன்றி. பார்ந்த தங்கவயல் வாழ் பெரியோர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்களும் சர்வ கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் தலைவர் உள்பட அங்கத்தின் அனைவருக்கும் இந்த கால நேரத்தில் வணக்கத்தை உறுதி செய்கின்றேன். தங்கவயல் தலைமை காமராஜர் மன்றம் தொடர்ந்து 26 ஆண்டு காலமாக பெருந்தலைவர் காமராஜருக்கு பிரதி வெள்ளிக்கிழமை மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி உலக வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தொண்டு தொட்ட காரியமாக பிரதி வெள்ளிக்கிழமை மாலை அணிவித்து வருகின்ற இந்த அணிவிப்பு என்பது உலகில் எங்கும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. கடவுளுக்கு கூட பூஜை செய்து ஒரு தவிர்க்கப்படவிடலாம். ஒரு நாள் எப்படி இருந்தாலும் மனிதனாகப்பட்ட பிறப்பவன் ஒரு நாள் கூட மறந்துடுவான். ஆனால் நம்ம பிரதி வெள்ளிக்கிழமை மாலை அணிவித்து வருகின்ற நிகழ்ச்சி 1369வது வாரமாக மாலை போட்டுக்கிறோம். 1369 வாரம் 1374 வாரமாக மாலை போட்டு வந்துக்கிறோம். தொடர்ந்து மாலை போட்டு வர வெள்ளிக்கிழமை பிரதிக்கிழமை இது வந்து நம்முடைய தங்கவயல் தலைமை காமராஜர் மன்றம் சார்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் கடந்த ஆண்டுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால்
சிறு பிள்ளைகளுக்கு இதே இடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன் பள்ளி சிறார்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்த வரலாறு நம்மை சாரும். ஏனென்று சொன்னால் வேறு யாராலும் கூட அது மார்த்தட்டி சொல்ல முடியாது. கல்வி கடவுள் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கல்வி கடவுளை எப்படி சரஸ்வதியாக வணங்குகிறோமோ அதே போல் கடவுள் அவர் ஆ என்று எழுதிவிட்டார். ஆனால் அத்தனை படிப்புகளுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அயல் நாட்டு படிக்க வேண்டும் என்று சொன்னார், டாக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னார், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் படிப்பு தான் நாளை இன்றைய மாணவ செல்வங்கள் நாளைய கல்வி செல்வங்களாக மாறி அவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அன்றைக்கே விதை விதித்தவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த தருணத்தில் 1370 வாரம் மாலை அணிவிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவருக்கு 124வது ஆண்டு பிறந்தநாள். ஒரு மனிதன் 100 ஆண்டு வாழ்ந்து விட்டாலே சாதனை. இவர் 120 ஆண்டு காலங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய பேரும் புகழும் இன்று உலகம் இருக்கின்ற வரையும் அவருடைய பேர் ஒலித்திருக்கின்ற ஒரு காரணம் மகத்தான மகான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலைத்திருக்கின்ற பேர் அதில் பெருந்தலைவர் காமராஜர் பேரும் இருக்கும் என்று சொல்லி இந்த தருணத்தில் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை கம்யூனிஸ்ட் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், காந்தி கம்யூனிஸ்ட் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய காந்தி கம்யூனிஸ்ட் மன்றம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சேவா சங்கம், நேரு சிலை கமிட்டி, இதை காந்தி இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் அடையாளம் காட்டிக்கொண்டு தகவல் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை செய்வதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னாலும் கூட பெருமையிலும் பெருமை, கல்வி பெருமை நமக்கு தேவை. நாளை வருகிற சங்கதிக்கு கல்வி கொடுத்தால் அவருடைய ஊக்கமும் ஆக்கமும் நம்மை சாரும் என்று சொல்லி இந்த தருணத்தில் அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த தினத்தை நம் தலைமை காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் காந்தி காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாகவும் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு தலைமை காமராஜ் தேசிய மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போன்று தலைமை காமராஜ் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், காந்தி காமராஜ் தேசிய மன்றத்தினுடைய தலைவர் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போன்று தாவேகாவினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய தலைவர் கதிர் அவர்களுக்கும் மற்றும் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கும், மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான அண்ணன் பி கண்ணன் டெய்லர் அவர்களுக்கும், அதே போன்று மூத்த பொதுநல சிந்தனையாளருமான ஆர் பிரபுராம் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆர்வி முருகன் அவர்களுக்கும் மற்றும் சாமா பாபு, மூத்த காங்கிரஸ் உறுப்பினரில் ஒருவரான சாமா பாபு அவர்களும் மற்றும் இளங்கோசாமி மற்றும் எஸ் நந்தகுமார், சண்முகம், அல்மா ஐட்டனுடைய பிரின்சிபால் ஆர்வி குமார் சார் அவர்கள் மற்றும் நான்சி, மனித உறவு கழகத்தினுடைய செயலாளர், தலித் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு மற்றும் லியோ, லோயல், செந்தில், மஞ்சு, சம்பத் உட்பட்ட அனைவருக்கும், செந்தில் உட்பட்ட அனைவருக்கும் தலைமை காமராஜர் மன்றத்தின் சார்பாகவும் காந்தி மன்றத்தின் சார்பாகவும் 2 சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.